Huawei Y9s அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுவாவேயோட இந்த Y9sல அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோனில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அறிவிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Huawei இந்த Y9s ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது பேக் சைடில் நமக்கு வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான கிரேடியன்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பெசலஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடில் பெசலஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பாப்அப் செல்ஃபி கேமராவாக இந்த ஃபோன் வருது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் கிளாஸ் பாடியாக இருந்தாலும் பேக் சைடில் உள்ள கிளாஸுக்கு அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.59 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நார்மலான 60 ஹெர்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது போக டிஸ்பிளேக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இந்த ஃபோன் கொடுக்கல. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து கிரினோட 710F அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 nm ப்ராசஸில் தயாரிச்ச சிப்செட். இந்த ப்ராசரை பொறுத்தவரையும் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz கார்டஸ் A73 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.7 GHz கார்டஸ் A53 கோர்ஸ்லையும் இயங்குது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து மாலி G51 MP4 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹெவியான PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து இதில் மிட் செட்டிங்ஸில் ஈஸியாக விளையாட முடியும். ஸோ All-Smart9 மாதிரியான கேம்ஸ் கூட வந்து மிட் செட்டிங்ஸில் விளையாடலாம். ஆனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நிறைய கேம்ஸில் வந்து இது வந்து ஆப்டிமைசேஷன் இஷ்யூ இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து கொஞ்சம் பழைய சிப்செட். ஸோ லேட்டஸ்ட்டான ஏதாவது ஒரு 810 இல்லை வேறு ஏதாவது சிப்செட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த 710 அப்படிங்கிறது வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக டாஸ்க் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து கை கொடுக்காது. காரணம் வந்து ஹை செட்டிங்ஸில் விளையாடும்போது 1-2 ஃப்ரேம் டாப்ஸ் இருக்கும். மற்றபடி மிட் செட்டிங்ஸில் கண்டிப்பாக இந்த ஃபோனில் கேம்ஸ் விளையாடலாம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பழைய சிப்செட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் கிட்ட ஆயிருக்கு. காரணம் இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ண ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 512GB RAM எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வருது. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், இது வந்து f1.8 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, இது f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே f2.4 அப்பர்ச்சர் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா வருது. காரணம் இந்த ஃபோனில் வந்து பெசலஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பர்ச்சரில் வருது. OS பற்றி பேசும்போது இந்த ஃபோன் வந்து Android 9.1 வாய்ஸில் ரன் ஆகுது, EMUI 9.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி Huawei அல்லது ஹானர் ஃபோன்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் அல்லது கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து சப்போர்ட் ஆக போகிறதில்ல. நீங்கள் சைட்லோடு தான் APK பண்ண வேண்டியிருக்கும். அதிலே நிறைய கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்க போகுது. இருந்தாலும் வந்து Huawei வந்து ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் கொடுக்குறாங்க. இதில் வந்து பேசிக்காக கூகுளோட ஸ்டோர்ஸ் கூகுளோட ஆப்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 206 கிராம் வருது. காரணம் கிளாஸ் பாடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்கல. நார்மலான 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கணும். ஸோ ஓரளவு வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சமாக ஒரு 15 வாட் அல்லது 18 வாட்ஸாக கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. பிரீத்திங் கிறிஸ்டல், பேந்தம் பர்பிள், மிட்நைட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வந்து 19,990 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ இது வந்து Amazon.in வெப்சைட்டில் கிடைக்க. கடைசியாக ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் பெசலஸ் டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். இருந்தாலும் வந்து ஃபோனோட சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பழைய சிப்செட். காரணம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது 2020 வந்து 710F பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் தான்.
அட்லீஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து ஒரு 12,000 13,000 ஏன் 15,000 எடுத்து வந்தால் கூட அது பெட்டர் தான். ஆனால் இவங்க 19,990 எடுத்து வந்திருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ். ஏற்கனவே இதில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ஆப்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்லைங்கிறது இன்னொரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4000 mAh பேட்டரியில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஓகேயாக இருக்கும். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் இல்லை. கேமராவும் ஓரளவு ஓகேயாக இருக்கும். மற்ற விஷயங்களில் இந்த ஃபோனில் மோஸ்ட்லி நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அமேசான் வெப்சைட்டில் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் என்னோட சஜஷன் இந்த ஃபோன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ள இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சதி வரை நன்றி, வணக்கம்.